வணக்கம் நேயர்களே. இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு வித்தியாசமாக இருந்தாலும் இது நம்மளுடைய முதலீடுகளுக்கு முக்கியமானதுன்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய டே டு டே லைஃப்ல பார்த்தோம்னாக்க இந்த குவாலிட்டி அப்படிங்கிறத பத்தி நிறைய பார்ப்போம். என்னன்னாக்க நாம் அணியக்கூடிய ஷர்ட்ஸ்லேருந்து சரி, பேண்ட்டும் சரி, அதே மாதிரி ஃபுட்டு சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஐட்டங்களும் சரி, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய யூசேஜ் ஆஃப் சர்வீசஸும் சரி, அதில் குவாலிட்டி இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்க அவங்களுடைய முதலீடுன்னு வரும் பொழுது அந்த குவாலிட்டியை பார்க்கறது இல்லை. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோம்னா எக்கனாமிக் ஷிஃப்ட் பெரிய லெவலில் நடந்திருக்கிறது. அதனால மார்க்கெட் சைக்கிள்ஸில் நிறைய சேஞ்சஸும் வந்திருக்கு. ஸோ இது அதனால என்ன ஆகுதுன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா நிறைய ஷிஃப்ட் அண்ட் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த குவாலிட்டிங்கிற தீம் நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போர்ட்ஃபோலியோவில் ஒரு எசென்ஷியல் மாத்திரம் இல்லாமல் வேணும் அப்படிங்கிற அப்படியான ஒரு விஷயத்தோட அது உள்ள உட்கார்ந்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ மெயினாக நம்ம ஒரு கம்பெனியை குவாலிட்டியில் யாருமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க கம்பெனிக்காரங்க. உதாரணத்துக்கு இஃப் யூ டேக் இட் இன் எனி ஒரு சாக்லேட் எடுத்துங்களேன். சாக்லேட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டில் விற்க முடியாது. அதேமாதிரி யூ டேக் எனி அதர் ஃபுட் ஐட்டம்ஸ் ப்ராடக்ட்ஸ், ஸோ அந்த குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா அவங்களால மார்க்கெட்டில் நிற்க முடியாது. மெயினாக அதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸில் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனும் அவங்களும் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அதுக்கு உண்டான பெனல்ட்டியை போடுவாங்க, அவங்களை வியாபாரம் பண்ண முடியாதபடி பண்ணுவாங்க. ஸோ அதுமாதிரி ஒன்றுத்துக்கும் இப்போ நீங்கள் இன்னர்வேர் எடுத்தீங்கன்னாக்க அதுக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணால் வியாபாரம் பண்ண முடியாது. பெட்டர் குவாலிட்டி வில் ஆல்வேஸ் ஹேவ் த பெட்டர் ப்ரைஸ் இல்லையா? ஸோ அதனால இந்த ப்ரொடக்ஷன்ஸை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, மார்க்கெட் வேல்யூ விழும். ஸோ அதனால ஒரு ஹார்ஷ் ஆக்ஷன்ஸ் எல்லாம் சரியில்லைன்னு நடக்கும். ஸோ அதனால குவாலிட்டி அது கம்பெனிகள் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டாங்க. அதுமாரி when the companies குவாலிட்டி பெட்டரா இருக்குன்னு வச்சுங்களேன், ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அந்த லாயல்ட்டியை என்ஜாய் பண்ணுவாங்க. பிளஸ் தே ஹாவ் த சஸ்டைனபிள் க்ரோத். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அது இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல நான் ப்ராடக்ட்டுக்கு பேர் சொல்ல விருப்பப்படலை. ஸோ அதனால ஒரு பிராண்ட் இப்போ ஒரு அட்வர்டைஸ் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்குன்னு ஒரு பிராண்டு இல்லையா? ஸோ அது மாதிரி ஒன்றுத்துக்கும் இப்போ ஒரு ஆட்டோமொபைல் எடுத்தால் அதுக்கு ஒரு பிராண்டு, டூ வீலர்னு எடுத்தால் அதுக்கு ஒரு பிராண்ட், எல்லாத்துக்குமே அந்த பிராண்ட் அது மாதிரி ஏர்லைன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது ஒரு பிராண்டு. ஸோ இந்த ஏர் டிராஃபிக்கில் அவங்க எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் ரிலையபிலிட்டி மற்றும் எஃபிஷியன்சி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அந்த ஒரு ஸ்ட்ராங் பிராண்டிங்கில் அவங்களால நிற்க முடியுது. குவாலிட்டி இன் டெய்லி லைஃப் அண்ட் இன்வெஸ்டிங்கில் எடுத்தோம்னு வச்சுங்களேன், ஸோ காம்ப்ரமைஸ் ஆன் நம்மளுடைய ஹெல்த் கேரில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை, நம்மளுடைய எஜுகேஷன்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. ஆனால் நம்மளுடைய முதலீடுன்னு வரும்பொழுது ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், இது தேவையில்லை, இது அதாவது புதுசாக வர்றதெல்லாம் they will avoid, they will go for the old age school. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா that's not the right way to do it. ஸோ அதனால particularly valuable during economic slowdowns and the market volatility, அந்த சமயத்தை தான் குவாலிட்டி டைமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தி உங்களுடைய பணத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். மெயினாக பீட்டர் லிஞ்ச் ஒரு ட்ரிப் சொல்லியிருக்காரு, நெவர் இன்வெஸ்ட் இன் கம்பெனி, அதாவது வித்தவுட் அண்டர்ஸ்டாண்டிங் இட்ஸ் ஃபைனான்சஸ். கம்பெனியோட ஃபைனான்சஸ் நீங்கள் புரிஞ்சுக்காம அதில் முதலீடு செய்யக்கூடாது. அதுமாரி ஒரு பிக்கஸ்ட் லாசஸ் இன் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு புவர் பேலன்ஸ் ஷீட்னால தான் நடக்குமே தவிர குட் பேலன்ஸ் ஷீட்டில் லாசஸ் அதிகமாக வராது. அதுமாரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது குவாலிட்டி கம்பெனிஸ் டூ ஆப்ஷன்ஸுங்க, டைரக்ட்லி பையிங் ஸ்டாக்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமா ஃபோக்கஸ் பண்ணி வாங்குறது. இது ரெண்டுத்துக்குமே குவாலிட்டி தீம் அண்ட் குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். தென் குவாலிட்டி கம்பெனிஸ் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கஸ்டமர் லாயல்ட்டி, தென் ஹையர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, தென் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் இன்வெஸ்டட், தென் மினிமல் டெட் வித் நெட் ரிச் கேப்ஷன்ஸ், இது மாதிரி நிறைய இருக்கு. இதை எல்லாத்தையும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய
தீம்லேயே அதில் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி ஸோ குட் டைம் ஃபார் குவாலிட்டி இன்வெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நேரமுமே நல்ல நேரம் தான். நீங்கள் முதலீடு செய்யக்கூடியதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து நீங்கள் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் முதலீடு பல மடங்காக பெருகக்கூடும். அதனால குவாலிட்டி இஸ் எசென்ஷியல்ங்க. அதுமாரி வேல்யூவேஷனையும் இக்னோர் பண்ணிட முடியாது. ஒரு ஹை குவாலிட்டி கம்பெனிஸ் அட் ரீசனபிள் ப்ரைஸஸில் கிடைக்கிறதுனா அதுதான் வந்து ஒரு கீ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ் வந்து நான் ஓவர் பே பண்ணிட்டேங்கிற மாதிரியும் ஆகாது. ப்ளஸ் நம்ம வந்து குறைச்சலாக கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் ஒரு அட்ராக்டிவ் ரிட்டர்ன்ஸ் ஈவன் டியூரிங் மார்க்கெட் கரெக்ஷன்ஸில் அதுமாரி குவாலிட்டி ஸ்டாக்ஸ்னால கொடுக்க முடியும். அதனால் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ வந்து அலைன் வித் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் வித் குட் குவாலிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் வித் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய பணம் வந்து பல மடங்காக பெருகும். நேர்களே, நாளை தினம் உங்களுடைய சிறப்பு பதிவிலே வரும் வாரம் எப்படி இருக்கும், எதையெல்லாம் கையாள வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.